வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எடுத்ததின் நோக்கம் என்னவென்றால், லண்டனைச் சேர்ந்த லாலி அம்மாள் என்பவர் நன்கொடை வழங்கியுள்ளார். அவர்களுடைய வீட்டில் இறந்தவர்களுடைய திதி, அமாவாசை திதி, புனர்பூச நட்சத்திரம் இன்று. இந்த அமாவாசை திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் இன்று திருவண்ணாமலையில் கிரிவலப் பாதையில் உள்ள சாதுகளுக்கு தக்காளி சாதம், சாம்பார் சாதம், அப்பளம், ஊறுகாய், வடை, குடிக்க மினரல் வாட்டர், மூலிகை சூப்பு, மூலிகை தைலம் போன்றவை தானமாக வழங்க லண்டனை சேர்ந்த லாலி அம்மா அவர்கள் நன்கொடை வழங்கியுள்ளார். இன்று திதி காண்பவர் செல்லையா நடராசா, எம் சுப்பிரமணிய ஐயா, திரு செல்லையா நடராசா ஐயா அவர்கள் சஷ்டி திதியில் உயிர்விட்டுள்ளார். அவருக்காகவும் எம் சுப்பிரமணிய ஐயா அவருக்காகவும் இன்று அமாவாசையான ஆடி அமாவாசையான இந்த நன்னாளில் அமாவாசை திதி யாகமும் செய்தோம். அதே நேரத்தில் சாதுகளுக்கு அன்னமும் வழங்கினோம். அவர்களுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், அப்பளம், வடை, ஊறுகாய், மூட்டுவலி சூப்பு, மூட்டுவலி தைலம், அது மட்டும் இல்லாமல் டீ குடிக்க காசு, துணி துவைக்கிற சோப்புக்கு காசு, குளிக்கிற சோப்புக்கு காசு தட்சணையாகவும் வழங்கியுள்ளோம். இந்த அத்தனை சேவைகளுக்கும் உபயம் செய்தவர் லண்டனை சேர்ந்த லாலி அம்மா அவர்கள். அவருடைய வீட்டில் இறந்தவர்கள் திரு செல்லையா நடராசா ஐயா அவர்களும் திரு எம் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்காகவும் இந்த தர்ப்பணம், இந்த அன்னதானம் அர்ப்பணம். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆனந்தமாகவும் சுகமாகவும் நலமாகவும் வாழ வேண்டி இந்த அன்னதானம் சித்தர்களுக்கு, சாதுகளுக்கு அருள்பாலிக்கப்பட்டது. இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உங்கள் வீட்டிலும் இதுபோல உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், உங்கள் திருமண நாள், உங்கள் வீட்டில் முதியவர்கள் இறந்த திதி, உங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்களுக்கும், திதி தர்ப்பணம் போன்ற அசுப காரியங்களுக்கும் இங்கு யாகம் செய்து அன்னதானம் செய்து சாதுகளுக்கு தட்சணையும் தந்து இந்த சேவையை செய்கிறோம். இன்று மழை நன்றாக பெய்தது. நன்றி. வாழ்க வளமுடன்.